ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, இங்க நெறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா, என்ன ரீசனுக்காக வந்திருக்கீங்க அப்டின்னா, ஆ மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். அந்த ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும். ஒரு 10,000மோ, ரூ. 15,000 ரூபாவோ ஏதோ ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பட் அந்த இன்கம் வந்து பத்தல அப்டின்னும்போது, ஏதாவது ஒண்ணு அடிஷனலா பண்ணலாம் அப்டின்ட்டு எல்லாருக்குமே பிளான் இருக்கும். சோ அப்படி பிளான் இருக்கும்போது, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய அளவுக்கு வருமானம் பெரிய அளவுக்கு நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா மட்டும் தான் அத நம்ம பண்ண முடியும். சோ அப்படி இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா மட்டும் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும், இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாம ஒரு பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதுல பெரிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்ப தான் இப்ப நீங்க தேடி வந்திருக்கீங்க. ஓகேங்களா? சோ பார்ட் டைம்ல உங்களுடைய டைம ஸ்பெண்ட் பண்ணி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்றத, இப்போ என்னுடைய அ குளோசிங் ஸ்லைட் மூலியமா நீங்க வந்து நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். சோ என்னுடைய நேம் வேதசக்தி. இந்த கம்பெனியோடைய ஒன் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கேன். சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப் 360 டிகிரி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அதுக்கான காரணமான ஒரு கம்பெனிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஓகேங்களா? சோ உங்க எல்லாரையுமே வந்து வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். சோ நெறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். எதுக்காக அப்டின்னா, வேஸ்ட் ஆஃப் டைம். நெறைய Instagramலயோ, Facebookலயோ ஏதோ ஒரு இடத்துல, சினிமாலயோ ஏதோ ஒரு இடத்துல டைம் வந்து வேஸ்ட்டா வந்து நம்ம அ வேஸ்ட் பண்ணுவோம். பட் இந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட லைஃப் 360 டிகிரி வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளார சேஞ்ச் ஆகும். அது எப்படி சொல்றேன் அப்டின்னா, என்னோட லைஃப் வந்து இன்னைக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்கோ, அதே மாதிரி உங்களுக்கும் சேஞ்ச் ஆகும் அப்டின்ற ஒரு நம்பிக்கையோட தான். சோ ஒண்ணுமே இல்லாம வந்த ஒரு நபர், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சாதிபதியா மாறி இருக்கேன் அப்டின்னா, அந்த பிசினஸ் வாய்ப்பு தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சோ இத நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா மட்டும் தான், இந்த விஷயத்த வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் செய்ய முடியும். சோ எல்லாருமே கொஞ்சம் கவனமாவும், கொஞ்சம் சத்தம் இல்லாத இடத்துலயும் வந்து கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள அகைன் வந்து பாத்தீங்கன்னா, வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். சோ என்னுடைய நேம் வேதசக்தி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ என்னோட லைஃப் வந்து இந்த பிசினஸ்ல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே. சோ ஆக்சிஸ் இந்தியான்ற இந்த கம்பெனி எடுத்ததுக்கான மிக முக்கியமான காரணம் பணம். சோ பணம் வந்து எவ்வளவு லைஃப்ல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இருந்தாலும் இல்லனாலும் இந்த உலகத்துல வாழ முடியும். ஆனா பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லன்னா, நம்மளால வந்து வாழவே முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு பணம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்கணும் அப்படின்றது என்னோட முடிவா இருந்துச்சு. சோ அது சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் எத்தன நாட்கள் எனக்குள்ளார இருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜ். சோ யார் யார் எந்தெந்த ஏஜ்ல இருக்கீங்களோ, அந்த ஏஜ்ல இருப்பீங்க. சோ அ எத்தன நாட்கள நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது 2ண்ட் சார்ட். 3வதா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன நாட்கள் இன்னும் நம்ம கையில இருக்கு அப்படின்றதுக்கான நாள். சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ஒருத்தர் 30 வயசு அப்படின்னா, 10,950 நாட்கள் வந்து அவங்க வந்து வீண் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது 14,600 நாட்கள் மட்டுமே. இதுல தான் வந்து அவங்க ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து செய்ய முடியும். சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் எனக்கும் இருந்துச்சு. சோ அந்த மாரி டைம்ல ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு, இந்த நம்மளுடைய வயசான காலத்துக்குள்ளார நம்ம ஏதாவது ஒரு விதத்துல வருமானத்த எடுத்துடணும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட நோக்கமா இருந்துச்சு. ஆனா என்னுடைய இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாவே பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரூ. 30,000 தாண்டி என்னால சம்பாதிக்க முடியாத சூழல் இருந்துச்சு. சோ 12 மாசம் சம்பாதிச்சா கூட என்னால 3,60,000க்கு மேல எதையுமே சம்பாதிக்க முடியாது. சோ 10 வருஷம் சம்பாரிச்சா கூட என்னால ரூ. 36,00,000 தாண்டி என்னால சம்பாதிக்க முடியாத சூழல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். சோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முடிவு வந்து எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த ரூ. 30,000 வருமானத்த வச்சு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இது 3ம் கம்ஃபர்டபுளா கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அதுவே வந்து கேள்விக்குறியான லைஃபா இருந்துச்சு. சோ உண்ண உணவு, ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது, மெனு கார்ட்ல ரைட் சைட் பார்த்து சாப்பிடுறோமா, லெஃப்ட் சைட் பார்த்து சாப்பிடுறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்மள மாரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரைட் சைட் பார்த்து தான் சாப்பிடுவோம். பிகாஸ் எவ்வளவு ரேட் இருக்கு, அந்த மெனுவ நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஆர்டர் பண்ணுவோம். சோ அதே நிலைமை தான் எனக்கும் இருந்துச்சு.
ஸோ மெனு கார்ட்ல ரைட் சைட் பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா பட்ஜெட் இஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ். ஒரு ட்ரெஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸ போய் எடுக்கலான்னு போவோம். பட் ஆனா ரேட் வந்து பார்த்ததோட வேணான்னு சொல்லி வச்சுட்டு வந்துருவோம். ஆனா இதே விஷயம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பக்கத்துல இருக்கிற டேபிள்ல இருக்கவங்க ஒரு சிலர் வந்து சாப்பிடுறவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு என்ன புடிச்சிருக்குதுன்றத மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர, ரேட் எவ்வளோ இருக்குதுன்றத பார்க்க மாட்டாங்க. ஸோ அதே மாரி என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்றத பார்ப்பாங்களே தவிர, எவ்வளோ ரேட்டுன்றத பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 விஷயம் ரீச் ஆச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, நான் என்ன பண்ணாம விட்டேன் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு ரீச் ஆச்சு. அதே மாதிரி வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாடகை வீட்ல தான் இருந்தேன். ஸோ என்னால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த வந்து ஏத்துக்க முடியாத நிலைமையா இருந்தது. ஆனா ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தா கூட ரூ. 36,00,000 தாண்டி என்னால சம்பாதிக்க முடியாதுன்னும்போது, சொந்தமா இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ ஒரு கனவா மட்டும் தான் இருக்குமே! அப்டின்ற மாரி ஒரு சூழல்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய எம்ப்ளாய்மென்ட் லைஃப் என்னுடைய எம்ப்ளாய்மென்ட் லைஃப்ல நான் எப்படி இருக்கேன் அப்டின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ என்ன லைவ்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருப்பீங்க. பட் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி இருக்கேன் அப்டின்றது மாறி இருக்குது. ஸோ ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கேன் அப்டின்னு பாருங்க. ஒரு எம்ப்ளாய்மென்ட் லைஃப்ல எக்ஸ்போர்ட் கம்பெனில கிட்டத்தட்ட 13 வருஷம் வேல பார்த்திருக்கேன். ஸோ இந்த 13 வருஷம் அவ்ளோ கஷ்டப்பட்டு வேல பார்த்தா கூட, என்னோட அதிகப்படியான வருமானம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 22,000 மட்டும் தான். இந்த ரூ. 22,000ல என்னால மிகப்பெரிய அளவுக்கு பெருசா வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழல் எதுவுமே இல்ல. ஸோ ரூ. 22,000 வச்சு என்னால குடும்பம் நடத்த முடியாத சூழல்ல தான் வந்து போராடிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதே நிலைமை நீடிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது, எனக்கு ஃபியூச்சர் நெனச்சு பெரிய பயம் இருந்தது. என்ன காரணம்னா, என்னோட வருமானம் சாப்பிடுறதுக்கும், ஸ்டே பண்றதுக்காகவும் இதுக்குமே சரியாயிட்டு இருக்கு. சேவிங்ன்னு ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வயசான காலம் அப்படின்ற ஒண்ணு வரும். இந்த வயசான காலத்துல என்னோட பொண்ணோ, பிள்ளையோ என்ன வந்து பாத்துக்கிற அளவுக்கு என்னால என்ன பண்ண முடியாதுன்னா, எந்தவித மணியும் என் கையில இருக்காது. அவங்க கிட்டயும் எந்தவித மணியும் இருக்காது. அப்ப அவங்களும் வந்து என்ன பண்ணணும்னா, வேலைக்கு போணுன்ற கட்டாயத்துல இருப்பாங்க. சோ அவங்க என்ன தொடர்ந்து பாத்துப்பாங்களா? அப்டின்னா கேள்விக்குறிதான். சோ வயசான காலத்துல நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும். அந்த ஒருத்தர் வந்து நம்ம பிள்ளைங்களா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்து பிள்ளைங்கள வளர்ப்போம். பட் ஆனா அது நடக்கவே நடக்காது. காரணம் என்னன்னா, அவங்களும் ஓடினா தான் வருமானம் அப்டின்ற மாதிரி இருக்கும்போது, நம்மள அவங்களால கவனிக்க முடியாது. 10 நாள் லீவ் போட்டு நம்மள பாத்துப்பாங்களான்னா முடியாது. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒண்ணு அவங்க முதியோர் இல்லத்துல நம்மள கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இல்லன்னா நாமளே அவங்களோட நெலைம தெரிஞ்சு முதியோர் இல்லத்துல போய் நாமளே சேர்ந்துக்கணும். சோ இன்னைக்கு பணம் இல்லாதவங்களுடைய நிலைமை இப்படிதான். பட் பணம் இருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. ஹேப்பியா வந்து அவங்களோட லைஃப வந்து வாழ்றாங்க. தன்னுடைய பேரன், பேத்தியோட சந்தோஷமா வந்து அந்த நாட்கள் வந்து போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சு தான் ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த இம்மீடியட்டா வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும் எனக்கு தோணிடுச்சு. சோ அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு நாட்கள் இல்ல அப்படின்றதும் எனக்கு புரிஞ்சிருச்சு. சோ இம்மீடியட்டா வந்து ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம இப்போ புவர் அப்படின்ற இடத்துல இருக்கோம். ரிச் அப்படின்ற இடத்துக்கு மாறணும். இது மட்டும் தான் என் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. சோ அந்த மாதிரி புவர் அப்படின்ற இடத்துல இருந்து ரிச் அப்படின்ற இடத்துக்கு மாறணும்னா, முதல்ல என் டைம கரெக்ட்டான இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். நார்மலா ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு நெறைய நேரம் ஃப்ரீ டைம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, டிவி பாப்பாங்க, நாடகம் பாப்பாங்க, இல்ல படம் பாப்பாங்க, இல்லன்னா வந்து சும்மா பக்கத்துல யார் வீட்லனா போய் பேசிட்டு இருப்பாங்க. சோ ஃபோன்ல தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. சோ இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டு, டோட்டலா வந்து என்னோட டைம வந்து பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சோ 8 மணி நேரம் என்னோட வேலைக்காக குடுத்தேன். 8 மணி நேரம் என்னோட தூக்கத்துக்காகவும், என்னோட ரெஸ்ட்டுக்காகவும் குடுத்தேன். மீதி இருக்கிற 8 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். சோ ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களால மட்டும் தான் பெரிய லெவல் வர முடியும்ன்றது எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுச்சு. அப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு பண்ணேன். சோ அந்த மாதிரி வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, எனக்கு புடிச்ச விஷயமான டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சேன். ஒரு ஷாப் ஒண்ணு எடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் எல்லாமே வாங்கி போட்டு ரூ. 4,00,000 வரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன். அதான் என் கையில இருந்த கடைசி பேமெண்ட். சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது, வாடகை, கரண்ட் பில்லுன்னு கட்டி என்னால வந்து அத மேனேஜ் பண்ணவே முடியல. சோ தொடர்ந்து வந்து அதே நிலைமையிலேயே இருந்தேன். சோ தொடர்ந்து வந்து இப்படியே இருந்தா நம்மளோட லைஃப் வந்து கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு வேலையும், பிசினஸையும் ஒண்ணா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேலைய ஃபுல்லா ரிசைன் பண்ணிட்டு
இந்த பிசினஸ வந்து ஃபுல் டைமா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். சோ இந்த மாதிரி ஃபுல் டைமா எடுத்து பண்ணும்போது பெருசா வந்து வருமானம் எதுவுமே வரல. ஆனா ஒரு விஷயத்த வந்து நான் கத்துக்கிட்டேன் அந்த டைம்ல. அதாவது இந்த மாதிரி கடை வைக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம கிட்ட அதிகப்படியான பணம் இருந்தா வச்சுட்டு அதுல வரக்கூடிய வருமானத்த வச்சு லைஃப் லாங் சாப்பிடலாம். இல்லன்னா அது வந்து வேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெளிவாச்சு. சோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் நம்மளால பெருசா சாதிக்க முடியாது அப்படின்றது தெளிவாயிடுச்சு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு வந்து எனக்கு கிடைச்சது. சோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் கடைலாம் வைக்கணும்னு நாம ஆசைப்பட்டோம்னா இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும். பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படாது. அதே மாதிரி ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கு ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. சோ மாசம் மாசம் வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும்ன்ற ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அந்த ப்ரெஷர் இருக்காது. அது மட்டும் இல்லாம மந்த்லி கமிட்மெண்ட் வந்து தேவை. கண்டிப்பா வாடகை கரண்ட் பில் கட்டலன்னா வெளியில தான் போற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். பட் இங்க வந்து மந்த்லி மந்த்லி நாம எதையும் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் இத சொல்லி தரத்துக்காக ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அத வந்து சொல்லி தரத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஒருத்தர் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணணும். சோ அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய கம்பெனிகள் வந்து ஏமாத்துற கம்பெனி நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்து போய் புலம்புற கம்பெனிகள் நிறைய இருக்கும் பட்சத்துல சோ எந்த கம்பெனி பெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அந்த மாதிரி அதை இவ்வளவு நேரம் பொறுத்து ஓகே. சோ நிறைய கம்பெனிகள் வந்து நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அந்த சர்ச் பண்ண கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா டாட் காம் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் அப்பதான் ஓபன் பண்ணி இருந்தாங்க. ஒரு 1 இயர் பாஸ் ஆயிருந்துச்சு. சோ இந்த கம்பெனில போயிட்டு நேரா விசிட் பண்ணேன். சோ குரோம்பேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய ஹெட் ஆபீஸ். சோ அங்க நான் போய் பிரசன்டேஷன் கேட்கும்போது கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்கம் எடுத்துட்டு கையில வாங்கின்னு போனதை பார்த்தேன். சோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரீச் ஆச்சு. 2வது இந்த கம்பெனி வந்து தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி அப்படின்றது வந்து எனக்கு தெளிவாச்சு. சோ தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கம்பெனி பெரிய அளவுக்கு வளரும் போது நாமளும் மிகப்பெரிய அளவுக்கு வளருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கிடைச்சது. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி எடுக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இது அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்றது வந்து எனக்கு தெளிவாச்சு. சோ இன்னைக்கு அமேசான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நிறுவனமா மாறி இருக்கு. இந்த இதே அதே கான்செப்ட்ல உள்ள இந்த ஆக்சிஸ் இந்தியா கம்பெனி எல்லா ஏரியாவும் கொண்டு போகும்போது மிகப்பெரிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய கம்பெனியா மாறும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. சோ இந்த கம்பெனி எடுத்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ண ஆரம்பிச்ச போது ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ப்ராப்ளம். சோ இந்த பிசினஸ் எல்லாம் தேவையில்ல உங்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீட்ல இருந்து ப்ரெஷர் வந்தது. காரணம் என்னன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனில போனோமா வேலை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நம்மளால எல்லாம் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மாதான் அதெல்லாம் பண்ண முடியாது நம்மளால அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ அவங்க கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். 3 மாசம் இந்த பிசினஸ நான் கத்துக்கிட்டு செய்யறேன், பெஸ்டா வருவேன் அப்படின்றத நம்பிக்கையா கொடுத்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி ப்ராப்ளம். இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்தவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ற ஒர்க் தான். இப்போ உங்களுக்கு நான் ப்ரொமோஷன் தான் பண்ண சோ நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? சோ இந்த பிசினஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துச்சு. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி சைட்ல இருந்து நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. சோ என்னன்னா இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஒர்க் தான். சோ இப்ப எப்படி நான் வந்து உங்களுக்கு இந்த பிசினஸ பத்தி ப்ரமோட் பண்றேனோ அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் இந்த பிசினஸ பத்தி ப்ரமோட் பண்றது தான் என்னுடைய ஒர்க். சோ அப்ப நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். சோ சூப்பரான ஒரு பிசினஸ் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு என்ன வந்து பெரிய அளவுக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க. சோ நீங்களும் இந்த பிசினஸ்க்குள்ளார வந்தீங்கன்னா, என்ன போல சம்பாதிக்கிறதுக்கு முடியும். சோ என் கூட சேர்ந்து பயணம் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போயிட்டு இந்த கம்பெனிய பத்தி விவரிக்க ஆரம்பிச்சேன்.
ஸோ இந்த கம்பெனிய பத்தி சொல்லும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஆரம்பிச்ச கம்பெனி. கொஞ்ச நாளைக்கு தான் ரன் பண்ணுவாங்க. இதெல்லாம் மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ன பயமுறுத்துனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம என்னுடைய எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் கம்பெனில பெருசா எனக்கு நெறைய நபர்கள தெரியாது. ஸோ எனக்கு இருந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லும்போதும், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே விஷயத்த தான் ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்படி இருந்தாலும், நான் ஒரு 10 பேர்கிட்ட தொடர்ந்து முயற்சி பண்ணி, என்னுடைய பிரசன்ட்ட குடுத்தேன். ஸோ நான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். நெறைய பேர் வந்து இங்க இன்கம் வாங்குன விஷயத்த டைரக்ட்டா பார்த்த விஷயத்த நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். கம்பெனிய நேரா போய் விசிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ரூஃபா காட்டும்போது, 10 நபர்கள் எனக்கு இந்த பிசினஸ் தேவையில்ல, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு நபர் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்காக ரெடி ஆனாங்க. சோ நீ பண்ற விஷயம் கண்டிப்பா நல்லபடியா தான் இருக்கும். உன் கூட சேர்ந்து பயணம் பண்ண நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் கூட வந்து இந்த பிசினஸ்ல இணைஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்கள் இணைஞ்சாங்க. இன்னைக்கு லட்சம் பேரா மாறி இருக்காங்க. சோ இதுக்கு எல்லாமே காரணம் என்னோட முழு முயற்சியோட நான் எடுத்த முயற்சி மட்டும் தான் இன்னைக்கு அந்த ஒரு சக்சஸ்க்கான ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்தி குடுத்துச்சு. சோ அந்த மாரி ஒரு 10 நபர்கள் என் கூட வந்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் என்னோட இன்கம் ரூ. 600ல ஸ்டார்ட் ஆச்சு. சோ என்னோட டீம்ல இருக்கவங்க எல்லாரையுமே நான் வந்து சம்பாதிக்க வச்சேன். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட இன்கம் ரூ. 1200வா மாறுச்சு. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட இன்கம் ரூ. 4200வா மாறுச்சு. ஒவ்வொரு வாரமும் என்னுடைய இன்கம வந்து ஃபோக்கஸ் பண்ணி, எல்லார் கூடவும் சேர்ந்து இந்த பிசினஸ ப்ரமோட் பண்றதுக்காக நாங்க எல்லாரும் டீமா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது கம்பெனியுடைய உயரிய பதவியான டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் அச்சீவ் பண்ணேன். சோ இந்த டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற இந்த அச்சீவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரே வாரத்துல ரூ. 60,000 சம்பாதிக்கக்கூடிய சூப்பரான வாய்ப்பு. இந்த ரூ. 60,000 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு 3 மாச சேலரி. ஆனா அத ஒரே வாரத்துல இந்த கம்பெனில இருந்து நான் எடுக்கும்போது ஹையஸ்ட் இன்கம் வாங்கினேன் அப்படின்றதுக்காக கம்பெனியோட எம்டி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் உயர மாலை போட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணாரு. சோ அது மட்டும் இல்லாம அந்த ரூ. 60,000 செக்கும் நான் வந்து அவர் கையால வாங்கினேன். சோ லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு விஷயம், மக்கள சம்பாதிக்க வைக்கிறது மூலியமா கிடைச்ச விஷயத்த வந்து நினைச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். சோ இந்த கம்பெனில தொடர்ந்து பயணம் பண்ணும்போது, எனக்கு அதிகமான பணம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, பணத்தோட சேர்ந்து புகழும் கிடைக்க ஆரம்பிச்சது. சோ இந்த ஃபோட்டோவ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த ஃபோட்டோல வந்து பாத்தீங்கன்னா, மாலை போட்டு என்ன வெல்கம் பண்ற ஃபோட்டோஸ் நீங்க பாக்குறீங்க. சோ இது வந்து எந்த இடத்துல எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆபீஸ் ஓப்பனிங் அப்ப எடுத்த ஃபோட்டோ இது. சோ ஆபீஸ் ஓப்பனிங்க்கு என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சோ கம்பெனியோட சிஇடி நான் அந்த இடத்துல போயிருந்தேன். சோ கம்பெனியோட சிஇடி அப்படிங்கிறதுனால என்ன வந்து வெல்கம் பண்றதுக்காக மாலை போட்டு வரவேற்றாங்க. பட் இதே விஷயம் என்னுடைய 1 வாரத்துக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி ஃபங்ஷன் ஒண்ணு, வீடு கிரகப்பிரவேசத்துக்கு என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். சோ கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 சவரன் நகை எழுதுனேன். பட் ஆனா வந்து பெருசா யாரும் வந்து வெல்கம் பண்ண கூட அங்க ஆட்கள் கிடையாது. சோ இந்த கம்பெனில ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா ப்ரமோஷன் ஆனதுடைய விளைவு, இந்த கம்பெனில அந்த மாலை போட்டு வரவேற்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் தொடர்ந்து இந்த கம்பெனில டிராவல் பண்ணணும் அப்படின்றத நான் முடிவெடுத்தேன். சோ அது மட்டும் இல்லாம, இந்த கம்பெனில உயரிய பதவி எதுவோ அத கண்டிப்பா அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட முழு முயற்சிய போட்டு அதிகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சதோட விளைவு, இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட்டா நான் வந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். சோ நெக்ஸ்ட் பணம், புகழ் கூடவே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, புண்ணியமும் சேர்ந்து கிடைச்சது. எது சிறந்த புண்ணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள சேர்ந்தவங்கள சம்பாதிக்க வச்சு நாமளும் சம்பாதிக்கிறது தான். சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனில வந்த புதுசுலயே நான் வந்து என் கூட வந்து ஒருத்தர இந்த பிசினஸ்ல நான் சேர்ந்து பயணம் பண்ண ரெடி அப்படின்னு சொன்ன ஒரு நபர, அவங்களையும் டைமண்ட் டைரக்டர் முடிக்க வச்சு, அவங்களையும் ஒரு ரூ. 60,000 சம்பாதிக்க வச்சு, நானும் சம்பாதிச்சேன். சோ அவங்களும் வந்து ஸ்டேஜ் ஏறி ரெகக்னைஸ் வாங்குனாங்க. நானும் அந்த அதே ஸ்டேஜ்ல ரெகக்னைஸ் வாங்குனேன். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்க கிடைக்குமோ எங்க தேடினாலும் கிடைக்காது. சோ அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த கம்பெனில எனக்கு இன்னும் அதிகமா வேலை செய்யறதுக்கு அதிகமா உறுதுணையா இருந்துச்சு. சோ பணம், புகழ், புண்ணியம்
இது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாரா இருந்தாலுமே கண்டிப்பா இந்த பிசினஸை எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 விஷயமும் எனக்கு இங்க கிடைச்சதுன்ன உடனே இது அதிகமா வந்து இந்த பிசினஸ வந்து ப்ரொமோஷன் ஒர்க் பண்றதுக்காக நான் ப்ராசஸ் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனா என்னோட டீம்ல இருக்கிறவங்களுடைய வருமானம் ஸ்டார்ட் அப் ஆகுற ஸ்டேஜ். இன்னும் அவங்க என்ன மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மிடம் உள்ள மிகப்பெரிய சொத்து நமது மனம் மட்டுமே. அதை சரியாக பயிற்றுவித்தால் அளப்பரிய செல்வங்களை அடைய முடியும். அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ படிச்ச உடனே ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம கிட்ட வசதி இருக்கோ, வசதி இல்லையோ அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம மனம் மட்டும் கரெக்டான இடத்துல ட்ரெய்னிங் குடுத்தோம் அப்படின்னா, நம்மளால மிகப்பெரிய அளவுக்கு சாதனைகள புரிய முடியும். அப்படின்ற அந்த வேர்ட்ஸ் வந்து எனக்கு வந்து பெரிய உறுதுணையா இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த பிசினஸ்ல யார் டாப்பஸ்ட் இன்கமா இருக்காங்களோ, அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து என்னுடைய எஜுகேஷன வந்து நான் அதிகப்படுத்திக்கிட்டேன். ஸோ இந்த கம்பெனியுடைய டாப்பஸ்ட் ஏர்னர் மிஸ்டர் வி.பி. சுரேந்தர் சார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து என்னுடைய நாலேட்ஜ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவர்கிட்ட உட்கார்ந்து ட்ரெய்னிங் எல்லாமே எடுத்தேன். ஸோ அவர் வந்து எப்படி பிசினஸ் பண்றாரு, அவர் எப்படி அதிகமா சம்பாதிக்கிறாரு அப்படின்ற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட உட்கார்ந்து கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம, அவர் பண்ணக்கூடிய எல்லா மீட்டிங் ட்ரெய்னிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கூட ஆப்சென்ட் ஆகாம பிரசன்ட் ஆக ஆரம்பிச்சேன். ஸோ அவர்கிட்ட நான் நெறைய கத்துக்கும்போது தான், நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்ல எப்படி சம்பாதிக்கலான்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மேல இருக்கிற ஃபவுண்டர் டைரக்டர் மிஸ்டர் பாஸ்கர் சார். ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் பேசக்கூடிய விஷயங்கள உட்கார்ந்து கவனிச்சு, அவர் எந்த மாதிரி ஆ பேசுறதுனால, அவரால வந்து எப்படி வந்து மக்கள் கூட வந்து கனெக்டிவிட்டில இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஸோ அந்த விஷயம் 2 விஷயத்தையும் சேர்ந்து, இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து, நான் வந்து என்னோட டீமுக்கு குடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட டீம்ல வரக்கூடிய ஒரு ஒரு நபர்களுக்கும் நான் என்ன விஷயம்லாம் கத்துக்கிட்டேனோ, அந்த விஷயத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டீம்ல இருக்கக்கூடிய ஜாயின் பண்ணக்கூடிய புது நபர்கள் எல்லாருக்குமே நான் குடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த விஷயத்த 100% ஏத்துக்கிட்டு, நீங்க சொல்றத நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கள தான் நீங்க இப்ப ஃபோட்டோல பார்க்குறீங்க. ஸோ என்னுடைய டீமோட ஒரு ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனையில வந்தாங்க. வருமானம் இல்லன்ற ஒரு பிரச்சனையில வந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம வந்தவங்க. பட் ஆனா இந்த கம்பெனிக்குள்ளார வந்த பிறகு, அவங்களுடைய அந்த ட்ரெய்னிங்க எடுத்துக்கிட்டதுடைய விளைவு, சொந்தமா கார் வாங்குனாங்க. கடன் பிரச்சனையிலருந்து வெளியில வந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய வருமானம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் இந்தியாலருந்து வரக்கூடிய பணத்துல வச்சு அவங்களோட ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கத்துக்கிட்டதுடைய விளைவு, என்னுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியா ஏற ஆரம்பிச்சது. ஸோ ஒரு மாசத்துக்கு ரூ. 22,000 சம்பாரிச்சேன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ஒரு நாளைக்கு ரூ. 20,000 சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு என்னோட வருமானம் இந்த கம்பெனில இன்கிரீஸ் ஆச்சு. ஸோ என் கூட சேர்ந்தவங்களையும் சம்பாதிக்க வச்சு, நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில ஒரு சாதாரண நபரா இருந்த ஒரு நபர். ஸோ ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் கம்பெனில கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு நபர். இன்னைக்கு செலிபிரிட்டியா மாறி உங்க முன்னாடி Zoomல வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனில இருந்து வந்த வருமானத்துல என்னுடைய கனவுகள் எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா வந்து அடைய ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரீம் இந்த பைக். பைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் கேஷ் குடுத்து எடுத்தேன். ஸோ இன்னைக்கு நெறைய பேரால வந்து ஒரு ஆண்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 லேக் சேலரில இருக்கிறவங்க கூட, தைரியமா ஒரு ஃபுல் கேஷ் குடுத்து பைக் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. காரணம் என்னன்னா, 1 1/2 லேக்ஸ் அவங்களுடைய சேலரி அப்டின்னா, ரூ. 1,00,000 எடுத்து பைக்கு குடுத்துட்டாங்கன்னா, ரூ. 50,000 வச்சு ஃபேமிலி ரன் பண்ண முடியாத சூழலா இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த விஷயத்த இந்த கம்பெனில இருந்ததுனால என்னால மாத்த முடிஞ்சது. ஸோ ஃபுல் கேஷ் குடுத்து ஆக்சிஸ் இந்தியாலருந்து வந்த வருமானத்துல ஃபுல் கேஷ் குடுத்து பைக் எடுத்தேன். ஸோ கூடவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மிகப்பெரிய கனவே கார் தான். ஸோ கார்ல வந்து நம்மளால போக முடியுமா? அப்படின்றது நம்ம நெறைய பேர் கார்ல போறவங்கள பார்க்கும்போது ஏக்கமா பார்ப்போம். ஸோ அந்த கார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில சம்பாதிக்கும்போது என்னால வந்து வாங்க முடிஞ்சது. ஸோ நான் மட்டும் வாங்கல, என் கூட சேர்ந்தவங்களையும் கார் வாங்க வச்சு இந்த கார் வாங்குனேன். ஸோ என் டீம்ல இருக்கவங்களும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கார் வாங்குனாங்க.
சோ அது மட்டும் இல்லாம 23 வருஷ கனவு வாடகை வீடு அப்படின்றதுல நான் ரொம்ப போராடிட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா வந்து இடம் வாங்குறதுக்காக இந்த கம்பெனியை வச்சுதான் வந்து நான் வேலை செஞ்சு இந்த கம்பெனில வந்த வருமானம் வச்சு நான் வந்து ஒரு இடம் வாங்கினேன். சோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு நார்மலா ஒரு ஒரு மாசத்துக்கு 22,000 சம்பாரிச்சா 30,000 ரூபாய் சம்பாரிச்சா கூட நம்மளால ஒரு வருஷத்துக்கு 3,60,000 மேல சம்பாதிக்கவே முடியாது. 10 வருஷம் கஷ்டப்பட்டாதான் ஒரு 36 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். பட் அதே இடத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா இடம் வாங்க முடிஞ்சதுன்னா அது இந்த கம்பெனில போட்ட உழைப்புக்கு எனக்கு கிடைச்ச வருமானத்துல உண்மையாவே நான் வந்து இந்த விஷயத்த வந்து ஹாப்பியா வாங்க ஆரம்பிச்சேன். சோ அடுத்தது இடம் மட்டும் வாங்கல, கூடவே சேர்த்து வீடும் கட்ட ஆரம்பிச்சேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னும் போது பிளான்லாம் பண்ணுவோம். இதான் பிளான் பண்ணுவோம். பட் பிளான் பண்ண மாதிரி நம்மளால வீடு கட்ட முடியாது. ஓகேங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான் அதுக்கும் காரணம். என்ன அளவுக்கு எந்த டிசைன் வந்து நான் பிளான் பண்ணனோ, அதே டிசைன்ல நான் வீட வந்து பிளான் பண்ணதுக்கான மிக முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில சம்பாதிச்சதுடைய விளைவு தான். ஸோ எப்படி பிளான் பண்ணனோ, அதே மாரி வீடும் கட்டினேன். ஸோ சேம் டைம் கிரகப்பிரவேசமும் பண்ணேன். பட் இது எல்லாமே வந்து நான் எப்போ பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன் 2018ல இருந்து. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா, என்னோட நாலேட்ஜ நான் இன்கிரீஸ் பண்ணிட்டே வந்தேன். 2021ல ஒரு கோல் செட் பண்ணேன். ஸோ கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய மாத வருமானம் ரூ. 1,50,000க்கு மேல இருக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ நியரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம கார் ரூ. 8,00,000 கார் வந்து பிளான் பண்ணது. இந்த மீட்டிங், ட்ரெய்னிங் எல்லாமே போன உடனே இந்த சார்ட் எழுதணும். ஸோ ரூ. 8,00,000 கார் வாங்கணும்னு பிளான் பண்ணது. பட் ஆனா வந்து நான் வாங்குனது ரூ. 15,00,000 கார் வந்து வாங்குனேன். ஸோ அது மட்டும் இல்லாம 2 ஃப்ளோர் வச்சு வீடு கட்டணும் அப்படின்னு நான் நம்பி இந்த கம்பெனில வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ இன்னைக்கு 2 ஃப்ளோர் கட்டி வீடும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரகப்பிரவேசம் சூப்பரா முடிச்சுட்டேன். ஸோ இதே மாரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் சேம் ஆப்பர்ச்சுனிட்டில தான் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ நீங்க முடிவு பண்ணா மட்டும் தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். ஸோ இன்னைக்கு ஹாப்பியா என்னோட அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் ஜாலியா சந்தோஷமா நான் என்ன ஆசைப்பட்டனோ சாப்பிடுறது, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் இது எல்லாமே எனக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க பார்க்க வந்திருக்கிற இந்த கம்பெனி மூலியமா தான் நான் அடைஞ்சிருக்கேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், லைஃப்ல நிறைய நம்ம கஷ்டப்பட்டுருக்கலாம். எல்லா இடத்துலயும் நம்ம வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும்ட்டு லாஸ் ஆகியிருக்கலாம். இல்ல நம்ம வேலை செய்யற இடத்துல எக்ஸ்ட்ரா 1 ஹவர் வேலை செஞ்சா கூட எக்ஸ்ட்ரா இன்கம் வரமாட்டேங்குதுன்ட்டு நீங்க கவலைப்பட்டுருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கையில பொக்கிஷம் மாரி கிடைச்சிருக்கு. ஆக்சிஸ் இந்தியான்ற இந்த பிசினஸ் வாய்ப்பு. ஸோ இந்த பிசினஸ் வாய்ப்புல உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க மாத்த முடியும். இஃப் யூ ஆர் பார்ன் புவர், இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக். இஃப் யூ ஆர் டை புவர், இட்ஸ் யுவர் மிஸ்டேக். ஸோ ஏழையாய் பிறப்பது குற்றம் அல்ல. ஏழையாவே சாகணும் நினைக்கிறது தான் மிகப்பெரிய குற்றம். ஸோ அந்த குற்றம் நான் பண்ணக்கூடாதுன்ட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு கிடைச்ச இந்த ஆக்சஸ் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிய பெஸ்ட்டா பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ பெஸ்ட்டா பயன்படுத்திக்கிட்டோடைய விளைவு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆசைப்பட்ட மாரி எனக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதே வாய்ப்பு தான் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்காக இருக்கு. ஸோ நீங்க இத நம்புனீங்கன்னா, கண்டிப்பா எங்களோட டிராவல் பண்ணுங்க. ஸோ உங்க கூட வந்து ஒர்க் பண்றதுக்காகவும் எங்களுடைய லீடர்ஸ் வந்து தயாரா இருக்காங்க. ஸோ நாம ஏன் இத பண்றோம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். கம்பெனிக்கு எல்லா ஸ்டேட்லயும் பிரான்ச் ஆஃபீஸ் வரப்போகுது. ஸோ எல்லா மொழி பேசுறவங்களும் இந்த கம்பெனிக்குள்ளார வந்து நெறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோட நெறைய விஷயங்கள் வந்து கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இப்பவே எங்களோட இணைஞ்சு எங்களோட டிராவல் பண்ணுங்க. வித்தின் 3 இயர்ல என்ன போல உழைப்பு போடுறதுக்கு நீங்க ரெடி ஆனீங்கன்னா சொல்லிக் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். ஸோ தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுடைய வருமானம் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். 3 வருஷத்துல என் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னும் போது, ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் கம்பெனில வேலை செஞ்சவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குன்னும் போது, அதை விட வந்து நாலேஜ் உள்ள நபரா நீங்க இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா வந்து உங்களோட லைஃப்பும் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ கடவுள் உங்களுக்கு எல்லா வித
நல்லதும் வந்து செய்வாரு அப்படின்றத நீங்க நம்புனீங்கன்னா, இந்த நல்ல விஷயத்த எடுத்துக்கிட்டு எங்களோட டிராவல் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு நாங்களும் இருக்கோம். கம்பெனி வந்து பெரிய அளவுக்கு சிஸ்டமேட்டிக்கா வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச். ஸோ ஃபைனலா வந்து ஒரே ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விஷயம்லாம் உண்மையா, பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னோட நேம் ACCSOS வேதசக்தி அப்படின்னு போட்டாவே வந்துரும். ஸோ அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோவ நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல வந்து எந்த அளவுக்கு ட்ரூ இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க லைவ்ல பார்க்கலாம். ஸோ என்னுடைய லைஃப்ல புவர் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது நான் இருந்த வீடு, இப்ப ரிச் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது என்னுடைய வீடு எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய நாலேட்ஜுக்காக நான் ஷேர் பண்றேன். ஸோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரசன்டேஷன கவனமா கவனிச்சு, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத உங்கள இந்த பிசினஸ்க்கு கூப்பிட்டு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பெஸ்ட்டா பண்ண ஆரம்பிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.